அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹுவுக்கே உரியவை. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வை கொடுத்தது யார்? நம்மை உலகில் பிறக்கச் செய்து நமக்கு தாய் தந்தையரை கொடுத்து சகோதர சகோதரிகளை கொடுத்து இந்த உலகில் அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறானே, ஒரு அடையாளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. இவைகள் அனைத்தும் யாருக்காக? நம்மை படைத்த நம் இறைவனுக்கே நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். நம்மை நாம் இறைவனுக்காக வேண்டி ஒப்படைத்து விட்டால் தன்னுடைய தாய் தந்தையர், மனைவி, மக்களுடைய நிலை என்னவாகும் என்ற கேள்வி தேவையில்லை. அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், குல் இன்னஸ் ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறான், நிச்சயமாக உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறதே, அவன் தன் சுயநலத்திற்காக வேண்டி தொழுகவில்லை. தொழுகையும் அந்த வழிபாடுகளும் இருக்கிறதே, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹுவுக்கே உரியவை. நாம் தொழுகிறோம், நமக்கு அதற்குண்டான நன்மைகளை இறைவன் கொடுத்து விடுவான். ஆனால் அந்த தொழுகை யாருக்காக வேண்டி தொழுகிறோம்? அல்லாஹ்விற்காக வேண்டி. நாம் செல்கிற ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், அந்த அமல்கள் யாருக்காக வேண்டி? நமக்கு நன்மைகள் கிடைக்கும், ஆனால் நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கே உரியவை. நோன்பு நோக்கிறோம், ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்விற்காக வேண்டி பசித்திருந்து தாகித்திருந்து தன் ஆசைகளை எல்லாம் துறந்து பேணுதலோடு இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு விடுத்திருக்கிறோமே, இந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன? இந்த நோன்பிற்குரிய கூலியாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த நோன்பை நோட்டிருக்கக்கூடியவர்கள், நான் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்கிறது, இது அல்லாஹுவுக்கே உரியவை என்கிற நம்பிக்கையோடு நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹுவுக்கே உரியவை என்கிற நம்பிக்கையோடு நோன்பு நோக்கிற பொழுது இதற்குண்டான பலனை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அதே போன்று தான தர்மங்கள் செய்கிறோமா? நாம் செய்கிற தான தர்மங்கள் எல்லாம் நமது செல்வங்கள் தான் இருந்தாலும் கூட அந்த செல்வங்களை கொடுத்தது யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்வோம் என்கிற நம்பிக்கையோடு நாம் செய்வோம். அப்படி செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறானா இல்லையா? நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய இறப்பும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள், இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் இறந்து போகிறான் என்று சொன்னால், ஒரு நல்ல மனிதர் இந்த துனியாவிலே வாழ்கிற பொழுது நல்ல அமல்களோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல செயல்களோடு, நல்ல பழக்க வழக்கங்களோடு, சிரித்த முகத்தோடு, உண்மையாளராக, இறைவனுக்கு பிடித்த நம்பிக்கையாளராக எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனுடைய உயிரை எடுப்பதில் அல்லாஹுவே கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாமும் அல்லாஹ்வுக்கே உரியவனாக நாம் இருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் அப்படித்தான் இருக்க விரும்புகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் வாழ்வை அப்படித்தான் அமைத்து கொண்டார்கள். தன்னுடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியவை என்கிற சிந்தனையோடு அவர்கள் அமல் செய்தார்கள். தன்னுடைய சஹாபா பெருமக்களிடத்திலே பேசுகிறார்களா, பழகுகிறார்களா, யாருக்கேனும் உபதேசம் செய்கிறார்களா? அல்லாஹ்விற்காக வேண்டி. ஏனென்றால் அந்த அல்லாஹ் தான் நம்மை உலகில் பிறக்கச் செய்து இந்த உலகிலே வாழச் செய்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அல்லவா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன் வாழ்க்கையே இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடுகளவாவது நமது வாழ்க்கையை உண்மையாக நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே விரும்புகிறான். வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் அதிபதியான அந்த அல்லாஹ்விற்கே நாம் நமது வாழ்வை அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் அல்லாஹ் மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி தந்து விடுவான். எனக்கு அவ்வளோ தேவைகள் இருக்கிறது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது என்று நாமெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நீ அல்லாஹ்விற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் செலவழித்து அவனிடத்தில் உன்னை நீ ஒப்படைத்து விடு. அல்லாஹ் உனக்கு அருகாமையில் வந்து விடுகிறான். எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சிக்கல்கள் இருந்தாலும் நீ அல்லாஹ்விற்காக வேண்டி 2 ரக்காத்து தொழுது தன்னை இறைவனிடத்திலே ஒப்படைத்து விடு. இறைவன் தன்னுடைய அடியார்களின் பக்கம் வந்து விடுகிறான். அப்பேற்பட்ட நல்ல அடியார்களாக நாம் இருப்போம். இறைவனுடைய அன்பை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.